புனித ஸ்தலமான திருவண்ணாமலை கோயில் ஸ்தலம் எப்பவுமே கோயிலுக்கு பெயர் பெற்றது. திருவண்ணாமலை போயிருக்கேன்னா கோயிலுக்கு போயிருக்காப்பா அப்படின்னு சொல்ற ஒரு ஊர் வந்து தெலுங்கர் தேசமா மாறிட்டு இருக்குது. தெலுங்கு மக்கள் தான் அதிகமா குவியறாங்க. இப்ப திருவண்ணாமலை மெல்ல மெல்ல தெலுங்கு போர்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். தெலுங்கு பெயர்கள் தான் அதிகமா இருக்கு. வியாபார நிறுவனங்கள், அதிகமான நிலங்கள் பர்ச்சேஸ் பண்றவங்க, நிலத்தை வாங்கி போடுறவங்க தெலுங்கர்களா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. என்ன நடக்குது சார் திருவண்ணாமலையில? ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்கள் திருவண்ணாமலையோ அண்ணாமலையாருங்கிற பேரையே சொல்லுவதில்லை. அவங்க எங்கே போய் பஸ் ஏறும்போது அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு டிக்கெட் கொடுங்க. அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு தான். அது எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க முதல்ல அதுக்கு பேர் அண்ணாமலையார் கோயில். அண்ணாமலையார் கோயில், அதாவது அந்த கோயிலுக்குள்ளாரே திரு அண்ணாமலையார் சன்னதின்னு இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் இந்த கிருஷ்ணதேவராயர் காலத்தில் ஒரு சின்ன கோயில், அவ்வளோதான். இந்த கோயிலில் பார்வதி பேர் உண்ணாமலையார். இப்போ பெண்களுக்கு பேர் உண்ணாமலைன்னு வைப்பாங்க. ஆமாம். நான் சின்ன பையனில் திருப்பூரில் இருக்கிற போது உண்ணாமலைன்னு ஒரு மளிகை கடையே இருந்தது, பெட்டி கடை. அங்கே போய் சாமான் வாங்கிட்டு வருவேன். எங்கள் அம்மா சொல்லு உண்ணாமலை கடை போய் வாங்கிட்டு வாங்க. அப்போ உண்ணாமலை என்பது பார்வதியுடைய இன்னொரு பேர். உண்ணாமலையினுடைய கணவர் தான் அண்ணாமலை. இதுதான் திருவண்ணாமலையினுடைய பெயர். இப்போ அண்ணாமலையார் மறந்து போச்சு, உண்ணாமலையார் மறந்து போச்சு. இப்போ அந்த என்ன பேருனா அபிட்ட குஜலாம்பாள் பேரு. உண்ணாமலையார் பேரு அபிட்ட குஜலாம்பாள். அதான் அபிட்டாங்கிறது இங்கிலீஷ்ல அபிட்ட குஜலாம்பாள் தான் பேரு. இது யாரையா வச்சது? இது யாரு வச்சது? அப்போ தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது?